வணக்கம். நாங்கள் இன்னைக்கு எறா குழம்பு செய்ய போகிறோம். இதுக்கு முன்னாடி ஷார்ட் வீடியோவில் எறா குழம்பு போட்டோம். இப்போ ஃபுல் வீடியோவில் எறா குழம்பு செய்ய போகிறோம். ஒருத்தவங்க சிசர் வச்சு க்ளீன் பண்ணிப்பாங்க. நான் கையாலே தான் க்ளீன் பண்ணிடுவேன். வாங்க எறா குழம்பு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல தோல் உரிச்சிக்கலாம். நம்ம தோல் உரிச்சிட்டு நடுவில் இருக்கிற குடல் எடுக்கிறோம். ஒருத்தவங்க அந்த தோலை வச்சு சமைப்பாங்க, தலையை ஃப்ரை பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் சமைக்க மாட்டோம். 1/2 கிலோ எறா வாங்கியிருந்தோம், அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி. மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். இப்போ எறா போட்டுக்கலாம். இப்போ முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு கொதிக்கும் போது போட போகிறேன். ஏன்னா பிஞ்சு முருங்கைக்காய் இது. முன்னாடியே போட்டுட்டா கசப்பு வந்துடும். அதுக்காக இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ புளி ஊற்றிக்கலாம். நம்ம கரைச்சி வச்ச புளியை. இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ நம்ம மூடிக்கலாம் குழம்பு. இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது. காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இந்த எறா குழம்போட கம்மஞ்சோறு நல்லா இருக்கு.
உங்களுக்கு கம்மன் சோறு வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இது என் மருமக சேனலு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.